ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா ராமர் பிரிட்ஜ். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பார்த்தோம்னா ராமர் பிரிட்ஜ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தனுஷ்கோடியிலேருந்து அந்த ஸ்ரீலங்கா சைடு பார்த்தீங்கன்னா மன்னார் ஐலாண்ட். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லேண்ட்மார்க்ஸ் தான் நம்ம வந்து ராமர் பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இங்கே தனுஷ்கோடியில் இந்த இந்த எட்ஜிலேருந்து அந்த மன்னார் ஐலாண்ட் அது வரைக்கும் பார்த்தோம்னா 48 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ அந்த அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 48 கிலோமீட்டர். அதோட அகலம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 1 to 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு சில இடத்துல அதோட வித்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தான் ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபெமிலியராக இருந்தாலும் இந்த பிரிட்ஜை பற்றி சில அன்னோன் விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாலத்தை பற்றி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அது என்னென்னா ராமாயணம் பார்த்தோம்னா ராமர் வந்து இந்த பாலத்தை கட்டினார். அப்புறம் இஸ்லாம் அதாவது முஸ்லீமோட அவங்க மதத்தைப்படி பார்த்தோம்னா ஆடம் வந்து இந்த பிரிட்ஜை வந்து அவர் நடந்த வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு. ஸோ பட் சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் போக இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் இந்த பிரிட்ஜுக்கும் சீ லெவலோட டெப்த் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் லெவல். ஸோ அந்த டைட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த பிரிட்ஜிலேருந்து மேக்ஸிமம் 1 to 3 மீட்டர்ஸ் அளவுக்கு தான் அந்த ஹைட் அதோட டெப்த்து இருக்கும். அதாவது அந்த நிலப்பரப்புலேருந்து ஒரு 3 மீட்டர் அளவுக்கு தான் தண்ணியே அந்த இடத்துல அந்த பிரிட்ஜ் மேலே இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் டைமில் இந்த பிரிட்ஜு மேலே நிறைய அந்த நடந்து போகிறதுக்காகவே நிறைய பேர் ஒரு போக்குவரத்து மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய பிலீவ்ஸும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ராமாயணம் புராணம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ராமாயணத்தில் பார்த்தோம்னா ராமர் வந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக இந்த இந்தியாவிலேருந்து அந்த பக்கம் லங்காவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து அவர் ஸ்டோன்ஸ் மூலிமா அவர் மேக் பண்ணி அவர் அந்த பக்கம் போனதாக நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். அப்புறம் நிறைய இதிகாசத்தில் நம்ம ராமாயணத்துலேயே நம்ம பார்த்தோம்னா நம்ம அதை நிறையா சீரீஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அவர் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா அந்த வானர கூட்டத்தை வச்சு தன்னோட பேர் அந்த ராமர் பேர் எழுதி அந்த இப்போ கடலில் தூக்கி போட்டாங்கன்னா அந்த கல் வந்து ஒரு மிதக்கும் கல்லாக மாறிடும். ஸோ அப்படி அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு கல்லாக போட்டு அந்த நிறைய கல்லில் போட்டு அதுக்கு அவங்க அதை பிரிட்ஜை யூஸ் பண்ணி அந்த பக்கம் லங்கா சைடு அவங்க போயிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் இப்படி ஒரு புராணம் இருக்குது. ஸோ அடுத்து சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு வந்து ஒரு மேன்மேடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில சயின்டிஸ்ட் பார்த்தோம்னா ராமாயணக்கு ஃபெமிலியராக இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா சில பேர் அந்த இவங்கள போக மற்றவங்கள கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இதுக்கு ராமாயணத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு நேச்சுரல் ஒண்டர் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ராமாயணமுக்கு ஃபெமிலியராக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இந்த கல் பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் இருக்கிற கல் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 7000 to 5000 வருஷம் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கீழே இருக்கிற அந்த மணல், அதாவது கடலில் இருக்கிற மணல் பார்த்திங்கன்னா அதை விடவே ரொம்ப பழமையான காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தோம்னா மேபி இந்த கல் வந்து ஹியூமன் மேடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் என்னென்னா இல்லை இது வந்து ஒரு நேச்சுரலாகவே இது வந்து உருவானது தான். ஸோ அவங்க எடுத்த சாம்பிள்ஸ் படி பார்த்து இந்த பாலம் வந்து நேச்சுரலாகவே பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்குள்ளேயே ஒரு பெரிய டிபேட்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜோட ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான இமேஜ் பார்த்தோம்னா சேட்டலைட் வியூ வந்து நாசா வந்து அவங்க வெளியிடுறாங்க. அதாவது அது எப்போனா 2002 வந்து இந்த பிரிட்ஜோட இமேஜ் வந்து அவங்க நாசா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து எப்படி அமைப்பு இருக்குன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி சில இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி அந்த டெப்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சில இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன அங்கங்கே ஐலாண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நம்மளே தனுஷ்கோடி போய் பார்க்கும்போது அந்த எஜ்ஜில்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சின்ன சின்ன அங்கங்கே ஐலாண்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதே தான் அந்த நாசாவும் அந்த பிக்சர்லேயே அவங்க வந்து தெளிவாக எடுத்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ் அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த இஸ்லாமிக் மதத்தம் அவங்க நம்பிக்கைப்படி பார்த்தோம்னா லங்காவில் பார்த்திங்கன்னா ஆடம் வந்து அங்கே அவதரித்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த பாலம் வழியாக நடந்து வந்தங்காட்டி ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு வந்து அவங்க வந்து நம்புகிறாங்க. ஸோ இந்த ஆடம்ஸ் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட மேப்பில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 19th அந்த அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு மேப் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த மேப்பில் வந்து அவங்க ஆடம்ஸ் பிரிட்ஜ் தான் மென்ஷனே பண்ணியிருக்காங்க. நம்ம ஹிந்துஸ் படி பார்த்தோம்னா இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு சேக்ரான பிளேஸ், அதாவது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பாலம். ஸோ ஏன்னா ராமர் வந்து இந்த பாலத்தை வந்து அவர் உருவாக்கி இங்கேருந்து லங்காவுக்கு போயிருக்காரு. ஸோ அதனாலே பார்த்தோம்னா ராமேஸ்வரமே ரொம்ப ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரனுக்கு நம்ம போகிறத நம்ம பார்ப்போம்.
ஸோ இந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் போய் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு புனிதமான இடம்னு கன்சிடர் பண்ணுறங்காட்டி தான் இந்த மாதிரி டிவோட்டிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ராமேஸ்வரம் ஏன் இவ்வளோ புனிதமாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ராமர் வந்து போய் திரும்பி சீதையை கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல கோயில் வந்து ஏதோ கட்டுறதா சொல்கிறாங்க. அது எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஸோ அது நான் ஃப்யூச்சரில் அதுக்கு செப்பரேட்டாக ராமேஸ்வரம் பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக பார்க்கலாம். ஸோ அதனாலே பார்த்தோம்னா ராமர் திரும்பி வந்து கோயில் கட்டுனதா அவங்க வந்து ஒரு புனிதமான, அதனால தான் புனிதமான இடம்னு சொல்லி ராமேஸ்வரத்தை அவங்க எல்லாருமே நம்ம சொல்கிறோம். இந்த டைமில் கூட அந்த நிறைய ஹிந்துஸ் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, அந்த பாலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற கல் பார்த்தோம்னா ராமர்னு அந்த சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே நம்புகிறாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் பார்த்தோம்னா இந்தியன் ரிமோட் சென்சிங். ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டடீஸ் பண்ணி சில அந்த பாலத்தில் இருக்கிற சில ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா நேச்சுரலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது கண்டிப்பாக ஹியூமன் மேடாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் லேட்டர் பீரியட் பார்த்தோம்னா 2000 இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த பாலத்தை இடிக்கிறதுக்காக, அதாவது அந்த பாலத்தை இடித்தாங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த ஷிப்ஸ் வந்து அந்த வழியாக போக முடியாது. அதாவது தனுஷ்கோடி அந்த ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாலம் இருக்கிறதுனால ஷிப்ஸ் வந்து எதுவுமே ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ 2000 பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னா, இந்த பாலத்தை இடித்து ஷிப்ஸ் எல்லாம் வந்து இதில் ட்ராவல் பண்ணாங்கன்னா, ஸோ அந்த ஸ்ரீலங்காவை சுற்றிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ பல கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும். அதனாலே பார்த்திங்கன்னா இந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. பட் சில ப்ரொட்டஸ்ட்னால பார்த்திங்கன்னா இது வந்து இந்து சைட்லேருந்து ஒரு நிறையா ப்ரொட்டஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சேக்ரடான ஒரு சேக்ரடான பிளேஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பாலத்தை வந்து இடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் வலியுறுத்தினாங்க. அதனாலே பார்த்தோம்னா ப்ரொட்டஸ்ட் வந்துருக்கு. அதனாலே பார்த்தோம்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து கைவிட்டுட்டாங்க. என்னதான் இது வந்து ஒரு புராணத்தில் சொல்லியிருந்தாலும், சயின்டிஸ்ட் சொல்லியிருந்தாலும், அப்புறம் இஸ்லாமிக் வந்து அவங்க ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாலும், இந்த பாலம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சைடு நம்ம ஓரமாக வச்சு பார்த்தாலும் இந்த பாலம் வந்து ஒரு ஸ்பெஷலான திங் தான். ஏன்னா 50 கிலோமீட்டருக்கு ஒரு லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணுதுன்னா உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இந்த பாலத்தை பற்றி நான் அப்சர்வ் பண்ணதுலேருந்து சில விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறையா பார்க்கணுன்னு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.